நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழில் ஒரு வரி வினாக்கள் பார்ப்போம். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நேற்றைய நாளில் வீடியோ கொடுக்க முடியல. இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் தினமும் உங்களுக்கு ஷார்ப்பாக காலையில் 7 மணிக்கு ஒரு வரி வினாக்கள் வீடியோ சீரியஸ் ஃபுல்லாக கொடுக்குறேன். ஓகேவா? பொதுத்தமிழில் வரக்கூடிய அந்த ஒரு வரி வினாக்கள் சீரியஸ் காலையில் 7 மணிக்கு அந்த டைமிங்கில் அப்டேட் ஆகிற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அதே மாதிரி ப்ளேலிஸ்ட்டாகவும் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் எல்லோரும் வீடியோ பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பழமொழி 400 எனும் நூலை இயற்றியவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் முன்றோரே அரையனார். பழமொழி 400 அப்படின்னு நூல் எழுதுனதாருன்னா முன்றோரே அரையனார். இவர் ஒரு சமண சமயத்தை சார்ந்தவராக இருப்பார். ஓகேவா? இந்த நூலை சமண சமயம் தான். மேக்ஸிமம் 17 கீழ்கணக்கில் வரக்கூடிய நூல்கள் எல்லாமே அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு மேக்ஸிமம் சமண சமய நூல்களை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஆற்றுணா வேண்டுவது இல் என் வரிகள் இடம்பெறக்கூடிய நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்றது ஒரு பழமொழி. ஓகேவா? ஆற்றுணா அப்படின்னா வழிநடை உணவை எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாருக்கு அப்படின்னா, ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் அப்படின்னு வரும் ஒரு பாட்டு. ஓகேவா? பழமொழி 400 அப்படின்னா என்னென்னா, ஆற்றவும் கற்றார்னா ஒரு கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக படிச்சிருக்கிறான் அப்படின்னா அவன் இப்போ அவனோட இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறான் அப்படின்னா வழிநடை உணவுன்னு சொல்லுவாங்க, கட்டுச்சோறுன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டுச்சோறு அவன் எடுத்துகிட்டு போக தேவையே கிடையாது. அதான் சொல்லியிருப்பாங்க இதில். வழிநடை உணவு ஆற்றுணா அப்படின்னா வழிநடை உணவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆற்றுணா வேண்டுவதில் அப்படின்னா எப்போது நிறைவான நூல்களை கட்டுறான், எவன் ஒருத்தர் நிறைவாக கல்வி கற்கிறானோ அவன் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. அதான் சொல்லியிருப்பாங்க. இந்த பழமொழியை கொடுத்துட்டு இதுக்கான விளக்கமும் கேட்பாங்க. ஆற்றுணா அப்படின்னா வழிநடை உணவு அப்படின்றது பொருள். ஓகேவா? ஆற்றுணா வேண்டுவது இல் இந்த வரிகள் எதில் இடம்பெறுதுன்னா பழமொழி 400. இன்னொரு விஷயம் அதில் பாருங்கள், ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்ற நூல்னு கொடுத்துருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பாடல் இருக்குது, மொத்தமாக பழமொழி 400 பாடல் இருக்கும். 400 பாடல்லையும் ஒரு பாடலோட இறுதியிலையும் ஒரு பழமொழி இடம்பெறும். ஓகேவா? இதையும் தனியாக கேட்டிருக்காங்க, ஒரு முறை கேட்டிருக்காங்க. பழமொழி 400ன்றது எந்த பிரிவில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூலில் வருது. ஓகேவா? ஏற்கனவே பார்த்துருப்போம். 17 கீழ்கணக்கில் வரக்கூடிய மேக்சிமம் நூல்கள் அறநூல்களாக இருக்குன்னு பார்த்துருப்போம். அதில் முக்கியமான நூல்கள்னு வரும்போது முதல்ல சொல்கிறது திருக்குறளை சொல்லுவோம், 2வது நாலடியார், 3வது பழமொழி 400. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்ததாக, நேரு தன் மகள் இந்திராவுக்கு எந்த சிறையிலிருந்து கடிதம் எழுதினார்னு கேட்டிருக்காங்க. அல்மோரா சிறை அப்படின்ற இதிலேருந்து எழுதியிருப்பார். ஓகேவா? அவர் மொத்தமாக 42 வருஷம் சிறையிலிருந்து அவரோட மகளுக்கு கடிதம் எழுதியிருப்பார். இதில் நம்ம புத்தகத்தில் கொடுத்தது பார்த்திங்கன்னா அல்மோரா சிறையிலேருந்து எழுதுனதாக கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக, நேரு படித்த பல்கலைக்கழகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புக்கில். நம்ம புக்கில் இருக்கும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். இந்த கேம்பிரிட்ஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இருக்குது. ஓகேவா? அடுத்ததாக, புத்தகம் வாசிப்பதை கடமையாக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என கூறியவர்னு கேட்டிருக்காங்க. இது சொன்னதை பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். புத்தகம் வாசிப்பதை கடமையாக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது அப்படின்றத நேரு சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்ததாக, சாகுந்தலம் எனும் நாடகத்தோட ஆசிரியர் கேட்குறாங்க. சாகுந்தலம் அப்படின்றது ஒரு வடமொழி நாடக நூல். அதை எழுதுனது காளிதாசர் எழுதியிருப்பார். ஓகேவா? அடுத்ததாக, போரும் அமைதியும் என்னும் நாவலின் ஆசிரியர் கேட்குறாங்க. இந்த போரும் அமைதியும் அப்படின்றது பார்த்திங்கன்னா டால்ஸ்டாய் எழுதின ஒரு நூலாக இருக்குது. இவர் ஒரு ரஷ்ய எழுத்தாளர். ஓகேவா? டால்ஸ்டாய். போரும் அமைதியும் அப்படின்றது டால்ஸ்டாய் எழுதின நூல். அல்மோரா சிறை எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அல்மோரா சிறைன்றது உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது. இப்போ அதோட பேர் உத்தரகாண்ட். ஓகேவா? உத்தராஞ்சல் அதோட இப்போ பேர் உத்தரகாண்டுன்னு வச்சுருப்பாங்க. அடுத்ததாக 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை முறையாக புரிந்து கொள்ளவும் வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது. இந்த கூற்றை யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா நேரு சொல்லியிருப்பார். 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை முறையாக புரிந்து கொள்ளவும் வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது. இதை சொன்னது யாருன்னா நேரு சொல்லியிருப்பார். அதாவது 1000 முகங்கள் கொண்டது வாழ்க்கை, அதனை முறையாக புரிந்து கொள்ளவும் வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது. இதை நேரு சொல்லியிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சிலது இருக்கும் அந்த புத்தகத்தில், அந்த பாடத்தில் ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்னென்னா, வாசிக்க தகுந்த நூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார். அதை எழுதுனதில் வாசிக்க தகுந்த நூல் அப்படின்னு எதை சொல்கிறாருன்னா பெர்னாட் ஷாவோட நூல்களை சொல்லியிருப்பார். வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசரோட சாகுந்தலம் நாடகத்தை சொல்லியிருப்பார். வாசிக்க தகுந்தது அப்படின்னா பெர்னாட் ஷா நூல், வாசிக்க வேண்டியது அப்படின்னா
காளிதாசரோட சாகுந்தலம் நாடகம். ஓகேவா. அடுத்ததாக சிந்தனையையும் ஆர்வத்தையும் தூண்டுபவை அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டோவோட புத்தகங்களை வந்து சொல்லியிருப்பார். இது எல்லாமே வந்து நேரு தன்னோட மகள் இந்திராவுக்கு எழுதின கடிதத்தில் சொன்னது. ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நேருக்கு மிகவும் பிடித்தமானவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பெரண்ட் ரசல். ஓகேவா, பெரண்ட் ரசல் நேருவுக்கு மிகவும் பிடித்தமானவர்னா பெரண்ட் ரசல். ஓகே. அடுத்ததாக விஸ்வபாரதி கல்லூரி. விஸ்வபாரதி கல்லூரி அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் வந்து உருவாக்கின ஒரு கல்லூரி. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தி நிகேதன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா மேற்கு வங்காளம் மாநிலத்தில் இருக்குது. மேற்கு வங்காளம் மாநிலத்தில் சாந்தி நிகேதன் அப்படின்ற ஒரு ஊர்னு வச்சுக்கோங்க. அந்த ஊரில் இந்த விஸ்வபாரதி கல்லூரி வந்து இருக்குது. ஓகேவா. இது வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து உருவாக்கின ஒரு கல்லூரி. 1921 வந்து உருவாக்கியிருப்பார். ஓகேவா. அந்த விஸ்வபாரதி கல்லூரியில் பணிபுரிந்த ஆசிரியர் தான் வந்து கிருபாலினி. இவர் வந்து இந்திரா காந்திக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர். ஓகேவா. விஸ்வபாரதி கல்லூரியில் பணிபுரிந்த ஆசிரியர்னு கேட்டாங்கன்னாக்க கிருபாலினி. ஆங்கில நாடக ஆசிரியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 2 பேர் இருப்பாங்க, ஷேக்ஸ்பியரும் பெர்னார்ட்ஸாவும். ஆங்கில நாடக ஆசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷேக்ஸ்பியரும் பெர்னார்ட்ஸாவும். வடமொழி நாடக ஆசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா காளிதாசர். ஓகேவா. வடமொழி நாடக ஆசிரியர்னா காளிதாசர். ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் அப்படின்னா டால்ஸ்டாய். ஏற்கனவே பார்த்துருப்போம், ரஷ்ய எழுத்தாளர்னு சொல்லியிருப்பேன். பிளேட்டோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க சிந்தனையாளர். பிளேட்டோனா கிரேக்க சிந்தனையாளர். அப்புறமா சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர்னு கொடுத்துருப்பாங்க. யாருன்னா பெரண்ட் ரசல்ல. இவர் தான் வந்து நேருவுக்கு மிகவும் பிடித்தமானவர்னு பார்த்துருப்போம். ஓகேவா. சரி, அடுத்ததாக பார்ப்போம். ஓகே. சொற்கள் வந்து 2 இணைந்தே வரும், பிரித்தால் பொருள் தராது அப்படின்னா இரட்டை கிளவியே சொல்லுவோம். ஓகேவா. இரட்டை கிளவினா என்னது? இந்த சில பல இந்த மாதிரி வரும். இதெல்லாம் வந்து ஒலி குறிப்பை வந்து சொல்லும். ஓகேவா. சொல்லும் போது ஒரு சவுண்டு கொடுக்கும். அதே போல் 2 இணைந்து தான் வரும், பிரித்தா வந்து பொருள் தராது. அதுதான் வந்து இரட்டை கிளவின்னு சொல்லுவாங்க. சுரதா கூட ஒன்று சொல்லியிருப்பார் இல்லைங்களா, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ ஏதோ ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது மணமக்களை வாழ்த்தும் போது சொல்லியிருப்பார் சுரதா. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரித்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லைங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக வைத்தோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, இப்பாடல் வரியின் ஆசிரியர் கேட்குறாங்க. இது வந்து கடுவெளி சித்தர் வந்து பாடினது. சித்தர் பாடல்கள் நமக்கு திரும்ப அதிகமாக கேட்பாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2லேருந்து ஒரு 3 கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். புத்தகத்தில் இருக்கிறது தெளிவாக படிச்சுக்கலாம். ஓகேவா. இது வந்து 6வது புத்தகத்தில் இருந்து எடுத்துருக்குது. வைத்தோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, இந்த பாடல் வரியோட ஆசிரியர் வந்து கடுவெளி சித்தர். அடுத்ததாக உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கடுவெளி சித்தர் தான். ஓகேவா. இப்போ நான் கொடுக்குற இந்த ஒன்லைனர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் கொடுக்குறேன். ஒரு சில கிராமர் பார்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் கமெண்ட் பண்ணி போடுறேன் ஒன்று கொஞ்சமாக. ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் டெஸ்ட்டு வச்சோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு சீரியஸ் வந்து நான் ஆன்சர் போட்டு சொல்லுவேன் இல்லைங்களா. அந்த டைமில் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்க மேக்ஸிமம் அதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். ஓகே, ஒரு வழி கிடைக்கும். ஓகேவா. சரி, வாங்க அடுத்து சொல்கிறேன். பெண்களுக்கு நகையோ அழகோ உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என கூறியவர்னு கேட்குறாங்க. இதில் அறிவும் சுயமரியாதையும் இதுதான் கீ பாயிண்ட். ஓகேவா. இது வந்துச்சு அப்படின்னா பெரியார் வருவார். அறிவும் சுயமரியாதையும் வந்துச்சுன்னா பெரியார். யாருக்கு? பெண்களுக்கு நகையோ அழகோ உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என கூறியவர்னு கேட்டாங்கன்னா பெரியார். ஓகேவா. அடுத்ததாக தாம் வாழ்ந்த காலம் முழுவதும் அறிவுக்கே முதலிடம் கொடுத்தவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே போல் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும். இது 2மே வந்து பெரியார் தான் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்நாளில் மொத்தம் 18 மணி நேரம் வந்து படிச்சிருப்பாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 18 மணி நேரம் படிச்சிருக்காரு அப்படின்னு அவரும் ஆப்ஷனில் கொடுப்பாங்க. அந்த டைமில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு அம்பேத்கரை வந்து போடக்கூடாது. இந்த இடத்துல வந்து அறிவு அப்படின்றது தான் கீ பாயிண்ட். பாருங்கள், 2 பாருங்கள். தாம் வாழ்ந்த காலம் முழுவதும் அறிவுக்கே முதலிடம் கொடுத்தவர்னு இருக்கும். அதே மாதிரி கீழே அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. 2 அறிவுன்றது தான் கான்செப்டாக வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேலேயும் பாருங்கள், பெண்களுக்கு அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம்னு வந்திருக்கும். எல்லாத்துலேயுமே அறிவு அப்படின்றது தான் கீ பாயிண்ட். இந்த அறிவுன்னு வந்துச்சுன்னா பெரியார் வருவார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்ததாக பெரியாருக்கு வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதாவது 1924 கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை வந்து அவர் நடத்தியிருப்பார். அதனால் அவருக்கு வந்து வைக்கம் வீரர் அப்படின்ற பட்டத்தை வந்து
திருவி கல்யாண சுந்தரனார் வந்து கொடுத்துருப்பார். ஓகேவா. அடுத்ததாக 1970 ஐக்கிய அவையோட யுனெஸ்கோ விருதும் இவர் வந்து வாங்கியிருப்பார். அப்புறமா 1978 அந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சல் தலையும் இவருக்கு வந்து வெளியிட்டிருப்பாங்க நடுவண் அரசு. ஓகேவா. சரி, இந்த ஆறாவது புத்தகத்தில் பெரியார் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து குறைவாக தான் இருக்குது. அடுத்தடுத்த ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது நான் கொடுக்குறேன். இது போக தனிப்பட்ட முறையில் பெரியார் சம்மந்தமாக இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிவிட்டு இனிமேல் வரக்கூடிய தனித்தனியாக கொடுக்கும்போது ஒரு கவிஞரை பற்றி கொடுக்கும்போது மொத்த டேட்டாவும் வர மாதிரி பார்ப்போம். ஓகேவா. இது வந்து ஒன்லைனர் வீடியோ, அந்த புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்ம தனியாக வீடியோ மேக் பண்ணுவோம். ஓகேவா. சரி, ஓகே. அடுத்ததாக பெரியார் பற்றிய கூற்று சமுதாய தொண்டுன்னு பார்த்துக்கிட்டாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாழ்நாளில் மொத்தமாக வந்து சமுதாய தொண்டு ஆற்றிய நாட்கள்னு வந்து பார்த்திங்கன்னா 8600 நாள் கொடுத்துருப்பாங்க. பயண தொலைவு இதுதான் வந்து இருக்கிறதுலே அதிகமாக இருக்கும். ஓகேவா. அதாவது இருக்கிறதுலே ரொம்ப கம்மி அப்படின்னா அந்த இதுதான் சமுதாய தொண்டு நாட்கள் வந்து 8600 நாள். பயண தொலைவுன்னு வந்து பார்த்திங்கன்னா 13-12-30 ஞாபகம் வச்சுக்கோங்க. 13-12-30 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக படிக்காதீங்க. 13-12-20 13-12-30 அப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சமுதாய தொண்டுனா எவ்வளோ? 8600 நாள். பயண தொலைவுனா எவ்வளோ? 13-12-30. இவர் பங்கேற்ற கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,700 கூட்டமாக இருக்கும். அந்த ஒரு கூட்டத்திலே 2 மணி நேரம் பேசினார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உரையாற்றியது வந்து பார்த்திங்கன்னா 21,400 மணி நேரம். ஓகேவா. அதாவது பங்கேற்ற கூட்டம் அப்படின்னா 10,700, உரையாற்றியதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 21,400 டபுளாக வரும். அடுத்ததாக அவல் எனும் சொல்லின் பொருள் கேட்டிருக்காங்க. அவல் அப்படின்னா பள்ளம்னு மீனிங்கு. அதுக்கு ஆப்போசிட்டில் மிசைன்னு கொடுப்பாங்க. மிசைனாக்க மேடு. அதாவது அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ அப்படின்னு ஒரு பாடல் வரும். புறநானூறு ஒரு பாடல் ஔவையார் வந்து எழுதியிருப்பாங்க. இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. சாரி, ஒரு நிமிஷம். அதாவது அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ அப்படின்னு ஒரு பாடல் வந்து புறநானூறு பாடலில் வந்து ஔவையார் வந்து எழுதியிருப்பார். அதில் தான் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. இந்த பாடலில் வர மீனிங் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா. அடுத்ததாக சங்ககால பெண்பார் புலவர்களில் அதிக பாடல்களை பாடியவர்னு கேட்பாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் தான். ஓகேவா. சங்ககால பெண்பார் புலவர்களில் அதிக பாடல்களை பாடினதுன்னு கேட்டாங்கன்னா ஔவையார் தான். மொத்தமாக வந்து 59 பாடல்கள் வந்து பாடியிருப்பாங்க. ஓகேவா. எவ்வளோனா 59 பாடல்கள். அடுத்ததாக புறநானூறு பற்றிய சில கூற்றுகள் கொடுத்துருக்கேன். புறநானூரை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100ன்னு பிரிக்கலாம். ஓகேவா. புறநானூறு எப்படி பிரிக்கலாம்னா புறம் 4 100 அந்த மாதிரி பிரிக்கணும். புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. ஓகேவா. அடுத்ததாக வந்து புறநானூறு வந்து 8 தொகை நூலில் ஒன்றுன்னு தெரியும். புலவர்கள் வந்து பலர் பாடிய பாடல்களோட தொகுப்பு நூலாக இருக்கிறதுனால தான் 8 தொகை அப்படின்னாலே நிறைய புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. எல்லாத்தையுமே தொகுத்துருப்பாங்க. ஒரே ஒருத்தர் பாடினாங்கன்னா அது பாட்டு. இப்போ 10 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று பாட்டு ஒரு பாடல் தான் ஒன்று வந்து ஒருத்தர் தான் பாடியிருப்பாங்க. அது வந்து பாட்டு. அதே தொகைன்னு வரும்போது நிறைய பேர் பாடி தொகுத்தது, அதனால் தொகைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ 8 தொகை நூலில் ஒன்று புலவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு. அடுத்ததாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது என்னென்னா தமிழர்களோட வரலாறு பண்பாடு இதை பற்றி அறியக்கூடிய நூலாக இருக்குது. ஓகேவா. அதாவது தமிழரோட வரலாறு பண்பாடு இதை பற்றி அறியக்கூடிய கருவூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹையர் ஸ்டடி புக்கில் இருக்கும். இது வந்து காமனாக தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் வரக்கூடியதெல்லாம் நம்ம அதை பார்ப்போம். ஓகேவா. அடுத்ததாக தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர்னு கேட்டிருக்காங்க. இது வந்து தாராபாரதி. ஓகேவா. நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. நமக்கு வந்து அதிகமாக ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இதெல்லாம். ஓகேவா. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் அப்படின்னா தாராபாரதி. புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு இந்த 2 நூல் வந்து நம்ம லோயர் ஸ்டடியில் கொடுத்துருவாங்க. இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. ஓகேவா. இப்போ இதே இதில் பார்த்தீங்கன்னாக்க திண்ணையை இடித்து தெரிவாக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உணவு தலை, இந்த பாடல் வரிலாம் உள்ளே வரும். ஓகேவா. பாடல் வரிலாம் தனியாக ஒரு இதாக பார்ப்போம். இதில் வந்து முக்கியமான ஒன்லைனர்ஸ் மட்டும் தான் எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ சொன்ன வரைக்கும் ஓரளவுக்கு சொல்லியிருக்கிறேன். இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்த தகவல்களை அப்படியே வந்து ஒன்றுனா கொடுக்குறேன். ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகேவா. நன்றி.